இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சகோதரர்களே, பல பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி மார்க்க கருத்துக்களில் வேறு மாதிரி இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய நிறைய மார்க்க கருத்துக்களை மாற்றிக்கொள்வார்கள். பெரும்பாலான மனைவிகள் குர்ஆன் சுன்னாவை கணவனின் விளக்கத்தில் அடிப்படையில் பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் நாம் பின்பற்ற வேண்டியது குர்ஆன் சுன்னாவின் ஆதாரத்தை எப்படி சஹாபாக்கள் புரிந்தார்களோ அப்படி தான் பின்பற்ற வேண்டும். கணவன் ஒரு விஷயத்தில் இதுதான் சரி என்று சொன்னால் அதை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவாங்க. தங்கள் கருத்தை விட்டு விடுவார்கள். ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்தாலும் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் தங்களுடைய கருத்தை விட்டு விடுவார்கள், கணவனுடைய கருத்தை பிடித்து கொள்வார்கள். இது ரொம்ப பிழையான ஒரு மன்ஹஜ், பிழையான ஒரு வழிமுறை. கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றுவதற்கு அனுமதி கிடையவே கிடையாது, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலையும் தவிர. அதுபோல் கணவன் மனைவி ஃபிக்குடைய கருத்து விஷயத்தில் வேறுபாடுகள் இருந்தால் அதை நல்ல முறையில் பேசி இரு தரப்பும் சரி செய்து கொள்ள வேண்டும். மனைவி வேறு ஒரு கருத்தில் இருக்கிறார், வேறு ஒரு ஆலிமுடைய கருத்தை சரி காண்கிறாங்க குர்ஆன் சொன்ன அடிப்படையில் என்றால் அவர்களை விட்டுவிட வேண்டும், அவர்களை திணிப்பது கூடாது. கணவன் தன்னுடைய கருத்தை மனைவியிடம் திணிப்பது கூடவே கூடாது, மனைவி தனது கருத்தை கணவனிடம் திணிப்பது கூடாது. அழகான முறையில் எடுத்து சொல்லலாம், அவ்வளவுதான். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவிமார் காலை மாலை தொழுகையை ஜமாத்தாக தொழுவாங்க மஸ்ஜிதில். அவங்ககிட்ட சொல்லப்பட்டது, நீங்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியேறீங்க, உமர் இதை வெறுக்கிறாரு, உமர் இந்த விஷயத்தில் பொறாமைப்படுறாருன்னு சொன்னதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, மா எம்னவு ஐ என்ஹானி, என்னை செல்ல விடாமல் இருப்பதற்கு எது அவரை தடுக்கிறது என்று சொல்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, நபிகளாருடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய பெண் அடியார்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை விட்டு அவர்கள் செல்வதை விட்டு நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய 858வது ஹதீஸை அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்தில் அவர்கள் ஆதாரத்தை முற்படுத்துகிறார்கள், கணவனுடைய கருத்தையோ கணவனுடைய சுய விருப்பத்தையோ அவங்க முற்படுத்தவில்லை. இப்படி தான் சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணவனை கண்ணியப்படுத்துவது, கணவனுக்கு கீழ்ப்படிவது, கணவனை மகிழ்விப்பது இது வேறு, மாறாக கணவனை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்பது இது வேறு. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.